வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா PGTRB Physics யூனிட் நம்பர் 4 Statistical Mechanics நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது புது யூனிட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 8 யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதற்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாருங்கள், மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லா ஆஃப் வெலாசிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலான கொஸ்டின்ஸ் இதில் தான் கேட்குறாங்க. மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எது சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. A gas consists of molecules, their velocity range -infinity to +infinity. அப்போ ஒரு சிஸ்டத்துல ஒரு சிஸ்டம் எடுத்துக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து நம்ம இருக்கு. அதோட ப்ரெஷர் வந்து P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஜென்ரலாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்லாம் எதுக்கு அடுத்து வரணும் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்க்கு அடுத்து தான் வரணும். ஆனால் தெர்மோடைனமிக்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தனியாக வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் என்ன பண்ணிட்டாங்க, சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸில் போய் வச்சிட்டாங்க. ரைட்டா? என்ன எல்லாம் தெரியல, மாற்றி குழப்பி வச்சிருக்காங்க. பட் பரவாயில்ல, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு உள்ளே வரணும். பட் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அந்த சிஸ்டத்தில் வால்யூம் V, டெம்பரேச்சர் T அண்ட் ப்ரெஷர் P, இந்த மாதிரி ஒரு தெர்மோடைனமிக்கல் பேராமீட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா? அப்போ என்ன பார்க்க கவனிங்க, கேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் வெலாசிட்டி ரேஞ்ச் -infinity to +infinity. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதோட வெலாசிட்டி, பார்ட்டிகளோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -infinity to +infinity. அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலேயுமோ எது உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ். இட்ஸ் ஏ ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்போம். அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதோட ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பெல் ஷேப் நம்ம படிச்சிருப்போம். பெல் ஷேப் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். மேக்ஸிமம் இது மீன் ஆவரேஜ் நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா -infinity, இது வந்து பார்த்தீங்கன்னா +infinity. ரைட்டா? அது சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அசம்ப்டோட்டிக் அடிமாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனே பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்ல கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஒட்டி மினிமம் போய்கிட்டே இருக்குமே தவிர எந்த பாயிண்ட்ல டச் ஆகும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே பார்த்தீங்கன்னா their velocities ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -infinity to +infinity. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, in steady state the density is uniform. ரொம்ப ரொம்ப முக்கியமான. then we have the density is nothing but say a probability density. Probability density is a uniform one. Right? That's steady state. Where is நம்ம வந்து steady state means a undamped oscillations. Right? அந்த velocity பாத்தீங்கன்னா அதுவும் velocity வந்து டிகிரீஸ் ஆகாம, that is accelerated particle ஆகாம இருந்துச்சுன்னா that is steady state. அப்படின்னா that is dense probability density is a uniform one. Right? Next, third point பாருங்க, the velocity may change due to the collision. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அப்ப அந்த ஜெனரலா நமக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த மீன் ஃப்ரீ பாத், வெலாசிட்டி, கொல்யூஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டக்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது சூப்பர் கண்டக்டர் படிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரூட் மாடல் நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி என்ன சொன்னோம், இந்த கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட கொல்யூஷன் டைம் வந்து கம்மியாகும். ஏன் கம்மியாகும் பாத்தீங்கன்னா அதிகமான கொல்யூஷன்ஸ் நடக்கும். அதிகமான கொல்யூஷன்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் ஆக கொல்யூஷன் அதிகமாக நடக்கும். டைமும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம், ரொம்ப மினிமமான டைம் இருக்கும். கொல்யூஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். இதே நம்ம டெம்பரேச்சர் வந்து குறைக்க பார்த்தீங்கன்னா அதோட கொல்யூஷன் டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால இட் பிகம்ஸ் சூப்பர் கண்டக்டர் நம்மலாம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஜஸ்ட் அதை போய் பார்த்துக்கோங்க. அப்ப the velocity may change due to the collision. அப்ப collision வந்து எதை பொறுத்து, அப்ப நம்ம ஜெனரலா velocity என்ன, velocity என்னது, that is x dot. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எப்படி சொல்லிப்போம், that is x dot, that is dx by dt. ரைட்டா? அப்ப displacement with respect to time வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்குது, that is velocity. அப்ப collision, அப்ப collisionங்கிறது என்ன, that is டைம் இன்வால்வ் ஆகுது, லெங்த் இன்வால்வ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இன்வால்வ் ஆகுது. அப்ப velocity சேஞ்ச் ஆகும். ரைட்டா? அப்ப velocity of the molecules, it is a collision வந்து சேஞ்ச் ஆகுது with respect to collision. ரைட்டா? collision that is a மோதல் நடக்குதுனால. நெக்ஸ்ட் பாருங்க, பட் the range is a definite ஒன்னு. அப்ப இந்த ரேஞ்ச் என்ன இருக்கும், the range is a definite ஒன்னு. அதனால பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகாது, range is a definite ஒன்னு. Next, fourth point பாருங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், that's a probability. The probability of the molecule along the x, that is Vx and Vx plus dVx. அப்ப அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் வெச்சுனா that's infinitesimal velocity. dx ன்னு dVx அப்படினா the infinitesimal velocity. அப்ப ரேஞ்ச் பாருங்க Vx to Vx plus dVx. அப்ப அத நான் சிம்பிளிஃபைட் பண்ணிருக்கேன். that is a probability P dx is equal to root of m by 2 pi kt into e power minus m vx square by kt into dvx.
இது along the x axis மட்டும் அப்படிங்கிறதுனால என்ன எடுத்திருக்கேன் dvx எடுத்திருக்கேன். இதே இது y axis அப்படின்னா dy dvy dvz along the z axis இருந்துச்சுன்னா அப்போ 3 axisலயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து பர்டிகுலரா ஜெனரலா 1 டைமென்ஷன்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த vxலாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் mv² kt என்னன்னா போதுமானது. ரைட்? அப்ப p dx is equal to p அப்படி எடுத்துக்கலாம். p is equal to root m by 2 pi kt e power mv² kt. நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் வர்றதெல்லாம் டெடியூஸ் பண்ணுவோம். ரைட்டா? டெடியூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கவனிங்க, that is a maximum probability னா that is a vx is equal to 0. சொல்ல போனா dp that is a vx by dv. ரைட்டா? dp பொறுத்து, அதாவது vx dp வந்து vx பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா that is vx is equal to 0 ஆயிடும். that is velocity is 0 ஆயிடும். that is a maximum probability ல பாத்தீங்கன்னா velocity is 0 வரும். ரைட்? அப்ப for maximum probability vx is equal to 0 அப்படினு பாத்தீங்கன்னா 0 னா அப்ப என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சுனா e power 0 is nothing but 1. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, probability p is equal to root of m by 2 pi kt. ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த ஒன்வேர்ட் கேட்பாங்க. ரைட்டா? அப்ப மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா that is root of m by 2 pi kt. இது வேற எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா that is m by 2 pi kt that is 1 by 2. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து இதுவே நம்ம வந்து குழம்பிடுவோம். அந்த ஆன்சர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா -1/2 நம்ம ரூட்னு போட்டோம் ஒன்றும் தெரியாது. -1/2 -3/2 கொடுக்கும்போது நம்ம குழம்பிடுவோம். அதனால இப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி p is equal to root m by 2 pi kt. சரியா? சரி. நெக்ஸ்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் எழுதிருக்கோம். அப்போ ரேஞ்சை பாருங்க. அப்போ ப்ராபபிலிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி p is directly proportional to 2 pi k இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ ப்ராபபிலிட்டி பாருங்க root m by t. அப்போ ரைட்டா? அப்போ ப்ராபபிலிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, m mass of the particle and temperature of the gas. That is the temperature of the system. அப்ப temperature ரைஸ் ஆக temperature அதிகமாக probability வந்து டிகிரீஸ் ஆகுது. அப்ப temperature குறைய probability இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அப்ப மாஸையும் பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகுது. அப்ப மாஸ் இன்க்ரீஸ் ஆக probability இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அப்ப மாஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, டீக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ஒரு கிராஃப் வரையறோம். கிராஃப் இஸ் நதிங், இட்ஸ் நாட் எ கிராஃப், தட் இஸ் ப்ராபபிலிட்டிக்கான கிராஃப். ரைட்டா? ப்ராபபிலிட்டிக்கான கிராஃப். ரைட்டா? அப்ப பாருங்க டெம்பரேச்சர் T1 பாருங்க, T1 எடுத்துக்கோம். அப்ப டெம்பரேச்சர் T1 வந்து இந்த கர்வுக்கு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் இந்த கர்வ் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த கர்வ் பாருங்க, 3 கர்வ் போடுங்க. அப்ப என்ன இருக்கும், ப்ராபபிலிட்டி வந்து பாருங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ராபபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த ரிலேஷன் கவனிங்க. அப்ப ப்ராபபிலிட்டி இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ராபபிலிட்டி குறைஞ்சிருக்கும். அப்ப பாருங்க இதான் ப்ராபபிலிட்டி கர்வ். அலாங் தி y axis பாருங்க ப்ராபபிலிட்டி. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இது வந்து எது வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு, T3ங்கிறது அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னது, குறையும். அப்ப இந்த நெக்ஸ்ட் கர்வ் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி இதை விட இது அதிகமா இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் இதை விட இது கம்மியா இருக்கு. அப்ப இதோட டெம்பரேச்சர் இந்த ரெண்டை விட கம்மியா இருக்கு. அப்ப எப்படி இருக்கலாம், T3 greater than next T2 T1. ரைட்? அப்ப டெம்பரேச்சர் வந்து T3, அதாவது T3 டெம்பரேச்சர் வந்து T2 ஓட அதிகமா இருக்கு. அதாவது இந்த ரெண்டு டெம்பரேச்சரோட இது அதிகமா இருக்கு. வேற எப்படி இருக்கலாம் பாத்தீங்கன்னா T1 less than T2 less than T. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக ப்ராபபிலிட்டி குறையும். ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் ப்ராபபிலிட்டி குறையும். நெக்ஸ்ட் Maxwell distribution law of velocity சொல்றோமா, அதை யூஸ் பண்ணி 3 kinds of velocities நம்ம வந்து அரைவ் பண்றோம். ரைட்டா? அதற்கான டெரிவேஷன் உங்களுக்கு நான் போடல, டைரக்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 ஃபார்முலா தான் இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? அப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் VMP, that is MP அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, VAV அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. வேற எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, இல்லாட்டி இப்படி போடுவாங்க. அப்போ ஒன்று வாட் எவர் இட் இஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க RMS, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி பாருங்க that is root of 2 kt by m. இதே மாதிரி பாருங்க ஆவரேஜ் வெலாசிட்டி பாருங்க 8 kt by m pi. ரைட்டா? RMS பாருங்க 3 kt by m. ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இந்த மூணுலயும் பாருங்க எது கான்ஸ்டன்ட் பாருங்க, 2 கான்ஸ்டன்ட், k கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட். அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் t. இதுவும் பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் t. இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் t. ரைட்டா? ரொம்ப முக்கியமான. அப்ப
எல்லாமே velocities is directly proportional to root t eta ரொம்ப ஒன்னு இந்த அப்ப most probable directly proportional to root t average velocity is directly proportional to root t rms value is directly proportional to root t ரொம்ப முக்கியமான ஒன்னு next அப்ப இதோட velocity யோட வேல்யூ என்ன இருக்கும் இதோட magnitude என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்னு அப்ப பாருங்க இதுல எது ரொம்ப அதிகம் அப்ப எது காமனா இருக்கு பாருங்க t காமனா இருக்கு எல்லாமே t காமனா இருக்கு அப்ப எது கான்ஸ்டன்ட் மட்டும் பாருங்க 2 8 8 பை அப்ப 3 அப்ப இத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க v rms greater than v average greater than v mp அப்ப இருக்குதுலயே most probable velocity of the particle அதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான velocity average velocity வந்து நடுவுல இருக்குது rms velocity தான் அதிகமா இருக்குது ரொம்ப முக்கியமான ஒன்னு இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு ஜஸ்ட் இத வந்து மாத்தி போட்டா நமக்கு வேற மாதிரி கிடைக்கும் எப்படி பாருங்க அப்ப VMP less than அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது மாத்தி போட்டு நம்ம வந்து ஆர்டர் எழுதலாம் இது வந்து பெரும்பாலான உண்மையில வந்து கேட்க சான்ஸ் இருக்காங்களா மறக்காம பாத்துங்க அதுபோக பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ between the two velocities எல்லாம் கேட்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அதனால இந்த மூணையும் வந்து மறக்காம பாத்துங்க எல்லாமே சிம்பிள் தான் இத பாருங்க first 2 kT/m 8 kT/m by 3 kT/m அவ்வளவு சிம்பிள் தான் சரி நெக்ஸ்ட் இந்த கிராஃப் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்னு இது வந்து நாட் ஓன்லி TRB PG assistant examination செட் நெட் கேட் எல்லா எக்ஸாமினேஷனும் கேட்கக்கூடிய ஒரே क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ஸ் தான் இந்த கிராஃப் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கான்செப்ட் தான் அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னு பாருங்க that is the relation between the velocity and probability வேற ஒண்ணுமே கிடையாது velocity யூனிட் நமக்கு என்னது that is மீட்டர் per second வேற ஒண்ணுமே கிடையாது மீட்டர் per second அப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்கோம் probability increase ஆகுது அப்ப பாருங்க probabilityக்கும் velocityக்கும் நம்ம வந்து கிராஃப் வரையறோம் அப்ப பாருங்க velocity அதாவது probability பாருங்க velocity கூட probability increase ஆகுது at maximum ஒரு பாயிண்ட்ல வந்து போயிட்டு திரும்ப வந்து இறங்குது ரைட்டா அப்ப இதான் பாத்தீங்கன்னா probability curve ரைட் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து maximum பாயிண்ட் அப்ப டெம்பரேச்சர் பாருங்க அப்ப இந்த ரெண்டு டெம்பரேச்சர்ல எது வந்து அதிகமா இருக்கும் ஏன் வந்து இந்த ரெண்டு இது வந்து T1 டெம்பரேச்சர் இது வந்து T2 டெம்பரேச்சர் போடுறோம் ஏன் வந்து இப்படி போட்டுருக்கோம் இந்த கர்வுக்கும் probabilityக்கும் velocityக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம என்ன சொல்லுவோம் that is V is directly proportional to root t சொல்லுவோம் that is அப்ப t increase ஆக velocity increase ஆகும் அப்ப அதோட probability velocity increase ஆகுதுன்னா என்ன சொல்லிருக்கோம் velocity வேற எதுமே ஃபார்மா இருக்கா இல்ல அப்ப இங்க பாருங்க அப்ப temperature increase ஆக velocity increase ஆகும் probability decrease ஆகும் அப்ப பாருங்க P is directly proportional to 1 by root t கேட்டா 1 by root t அப்ப temperature increase ஆகுறது probability வந்து decrease ஆகும் velocity வந்து increase ஆகும் அப்ப பாருங்க அப்ப temperature increase ஆயிடுச்சு அப்ப பாருங்க velocity வந்து increase ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்ப maximum பாருங்க probability வந்து சடனா ஆயிட்டு ஒரு maximum attain ஆயிட்டு டிகிரிஸ் ஆகுதா நெக்ஸ்ட் பாருங்க இந்த இதான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் மேல பாத்தீங்கன்னா அதோட velocities பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ் பாருங்க probability வந்து டிகிரீசஸ் அப்ப இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் பாத்தீங்கன்னா that is a unity 1 எல்லா கேமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் இஸ் unity 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட்டா இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 0 to 1 ரைட்டா அதோட probability வேல்யூ வந்து 1 that is a range பாருங்க -infinity to infinity to plus infinity ரைட்டா அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பாத்தீங்கன்னா that is a probability decreases velocity also increases அப்ப T2 greater than T1 ரைட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று அப்ப அந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் பிராடா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்னு அர்த்தம் சரி நெக்ஸ்ட் பாருங்க இந்த கர்வ் பாருங்க probability density எடுத்துரும் there is a probability density there is a velocity probabilityக்கும் probability densityக்கும் வேற ஒண்ணும் பெருசா எல்லாம் வித்தியாசம் கிடையாது ரைட்டா அப்ப கவனிங்க அப்ப 1 2 3 4 அப்ப நம்ம நினைச்சுக்கோம் there is the relation between the probability and mass இந்த கிராஃப் வந்து probability density நம்ம there is a mass involved right here ரைட்டா various kinds of எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதற்கான கிராஃப் நம்ம போடுறோம் அப்ப பாருங்க இந்த ஒன்னாவது கர்வ் எதோடது பாத்தீங்கன்னா ஹீலியம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நியான் தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஆர்கான் ஃபோர்த் ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனான் இந்த நாலு எலிமெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணுவோம் நம்ம கிராஃப் போடுறோம் அதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் boltzmann distribution that is MB distribution ரைட் Maxwell boltzmann எழுத மாட்டேன் Maxwell's boltzmann distribution of velocity பாருங்க ஷார்ப்பா இருக்கா இது வந்து பாருங்க ஷார்ப்பா இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க கொஞ்சம் பிராட் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க பிராட் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப மோஸ்ட் பிராட் இதான் இருக்குது அப்ப பாருங்க அப்ப இத மாஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட probability வந்து டிக்ரீஸ் ஆக இது வந்து probability டிக்ரீஸ் ஆயிருக்கு velocities வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல பாருங்க probability இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல பாருங்க அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க மீன் ஃப்ரீ பாத் இன்னும் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கொலிஷன் நடக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் கொலிஷனால வந்து பாத்தீங்கன்னா velocity வந்து அஃபெக்ட் ஆகும் நம்ம சொல்லிருக்கோம் ரைட் அப்ப மீன் ஃப்ரீ பாத் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி நோட்டேஷன் கொடுப்பாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா லாம்டான்னு மென்ஷன் பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா எம்எஸ் மீன் ஃப்ரீ பாத் அப்படி எம்எஃப் அப்படின்னு கொடுப்பாங்க whatever it is ரைட் அப்ப L directly proportional to T next L directly proportional to 1 by rho L directly proportional to 1 by P
L directly proportional to 1 by n. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இதுல என்னென்ன கான்செப்ட் பாருங்க. L is directly proportional to T அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மீன் ஃப்ரீ பாத் directly proportional to 1 by rho.